பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பந்திக்கு இந்த பழமொழிக்கு நம்ம மீனிங் என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, சாப்பாடு போடுறோம்னா நம்ம பந்தியில் உட்காந்து சாப்பிட்றோன்னா முதல்ல சாப்பாட்டுக்கு நம்ம போயிடணும், முதல் பந்திலேயே உட்காந்து சாப்பிட்டுடணும் அப்படின்னும், சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்ம விலகி போயிடணும், பின்னால் போயிடணும் அப்படின்னும் நம்ம மீனிங் எடுக்கிறோம். ஆக்சுவலாக கரெக்டான மீனிங் என்னென்னா, பந்தி அப்படின்னா காலாட்படைன்னு அர்த்தம். அந்த நாளில் போருக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வழிமுறைகள் வச்சுருந்தாங்க. எந்த படையை முதல்ல மோத விடணும், அதுக்கப்புறம் எந்த படையை தொடர்ந்து எந்த படை பின்தொடர்ந்து வரணும், அந்த மாதிரி நிறைய வழிமுறைகளும் அவங்களுக்கான ஒழுக்க நெறிகளும் வச்சுருந்தாங்க. அப்படி பார்த்தா முதல்ல போருக்கு அனுப்ப வேண்டிய படை எதுனா காலாட்படைன்றதான் மீனிங். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து, காலாட்படையை தொடர்ந்து மீதி படைகள்லாம் போருக்கு போகும் அப்படின்றதான் கரெக்டான மீனிங். ஆக்சுவலாக இன்னொரு பழமொழி, அதே பழமொழிக்கு இன்னொரு மீனிங் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வலது கையை குறிக்கிற பழமொழி. அதாவது சாப்பாட்டுக்கு நம்ம வலது கை முன்னையும், போருக்குன்னு வரும்போது நம்ம அம்பை வேகமாக இழுத்து பின்னோக்கி நம்மளுடைய வலது கையை எவ்வளோ வேகமாக பின்னால் இழுக்கிறோமோ அதுக்கேற்ற தூரத்துக்கு அது பாயுன்றதுனால பின்னோக்கி இழுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் கரெக்டான மீனிங் இது காலாட்படையை குறிக்கிறது தான் இந்த பந்திக்கு முந்து படைக்கு பிந்து.